ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஜிஎஸ்ஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமிலேருந்து நான் உங்கள் ரேவதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நியூஸ் சேனலு ஒரு சில மீடியாஸ்லாம் இந்த பாப்பாவை பற்றி வந்திருக்கோம். இது ஃபேக் கிடையாது. இது 100% ஒரு ட்ரூவான ஒரு விஷயம். இந்த பாப்பாவை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அவங்களோட பேரண்ட்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பாப்பா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க. அப்பா பேர் ஜெகதீஷ், அம்மா பேர் எழிலரசி. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பாப்பா பிறந்து 2 வயசுக்குள்ளே என்ன பண்ணணும், 1 டைம் ஜீன் தெரப்பி ரீப்ளேஸ்மெண்ட் இந்த குழந்தைக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதுகு தண்டில் ஏதோ பிரச்சனை இருக்கான். அது சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பாப்பாவுக்கு பெங்களூரில் பாப்டிஸ்ட் அப்படின்ற அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்திருக்கு. இந்த 1 டைம் ஜீன் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த தெரப்பி பண்ணுறதுக்கு 16 கோடி கேட்டிருக்காங்க. இந்த 16 கோடியை நம்ம மத்திய அரசு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த இன்ஜெக்ஷன் வாங்கிறதுக்கான அந்த ஜிஎஸ்டி 1 கோடி ரத்து பண்ணியிருக்காங்களாம். நம்ம தமிழக கவர்மெண்ட்டும் ஏதோ ஒரு ஃபண்டு தர்றதா சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விஜய் டிவி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு 20 லட்சம் தரதா சொல்லியிருக்காங்களாம். இந்த குழந்தையோட அப்பா அம்மா கிட்ட 2 பேர்கிட்டையும் பேசுனதில் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. கரெக்டாக இந்த பாப்பாவுக்கு 2 வயசுக்குள்ளே அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் அவள் எழுந்து நடப்பா, அவள் ஒரு நார்மலான ஒரு குழந்தையாக வளருவா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்கிறதா சொல்கிறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் அவங்க ஃபண்டு கலெக்ட் பண்ண நிறைய கேம்ப்லாம் போட்டு வேறு கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை இந்த பாப்பாவுக்காக நம்ம பண்ணுவோம். ஒரு நாள் டீ சாப்பிட்ற காசு இல்லை வேறு ஏதாவது ஒரு செலவு பண்ணுற காசை மிச்சப்படுத்தி இந்த பாப்பாவுக்கு நம்ம உதவி பண்ணுவோம். இந்த வீடியோவில் அவங்க பேரண்ட்ஸோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி பேருக்கு மேலே நம்ம தமிழகத்தில் இருப்போம். ஆளுக்கு ஒரு 10 ரூபா இந்த குழந்தைக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட பேரண்ட்ஸோட ஜிபே நம்பர் இருக்குது. அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. யாரும் இதை ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. இப்படி ஒரு குழந்தை நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம மனநிலை என்ன இருக்கும் அப்படின்றத யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த பாப்பாவுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்றது என்னோட மிகப்பெரிய வேண்டுகோள். நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஏன்னா ஹெல்ப் பண்ணுறதுல நம்ம தமிழக மக்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது அப்படின்றது ஒரு 100% ஒரு ட்ரூவான உண்மை. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதில் பாருங்கள், அவங்க அப்பா ஜெகதீஷ் அவரோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி கூட அவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். அவங்க அம்மா எழிலரசி, அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் இருக்குது, அவங்க அப்பாவோட காண்டாக்ட் நம்பரும் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுக்கு. அவங்களோட ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் நம்பர் எல்லாமே இதில் இருக்குது. அப்படி இல்லை இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி கூட அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய பணக்காரங்க இருக்காங்க, பெரிய பெரிய கையெல்லாம் இருக்காங்க. அவங்களாம் மனசு வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பெண் குழந்தைய காப்பாற்றுறதுக்கு அவங்க உதவி பண்ணலாம். இந்த 16 கோடியில் இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு 7 கோடி கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாப்பாவுக்கு நவம்பர் 16க்குள்ளே அந்த இன்ஜெக்ஷன் போட்டாகணும், அந்த தெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வயசுக்குள்ளே போட்டால் தான் அவள் நார்மலான ஒரு பேபியாக வளர முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு 10 ரூபா உதவி பண்ணுவோம். எங்கேயோ போகிறோம், ஏதோ ஒரு செலவு பண்ணுறோம், ஏதோ மிஸ் பண்ணுறோம், அப்படி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. எப்படியாச்சும் இந்த குழந்தைக்கு ஆளுக்கு ஒரு 10 ரூபா உங்களோட ஃபோன்பேலேருந்தோ, உங்களுக்கு கூகுள் பேலேருந்தோ, உங்களுக்கு பேடிஎம்லேருந்தோ இந்த பேபிக்காக சென்ட் பண்ணுங்கள். ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் உங்ககிட்ட, ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள். இந்த பாப்பாவுக்காக உதவி பண்ணுங்கள். கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு இதுவும் அறியாத ஒரு பிஞ்சு மனசு, அதை காப்பாற்றணும் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவரோட கடமை. எல்லாரும் உதவி பண்ணுவீங்க, கண்டிப்பாக பண்ணுவீங்க, எல்லாருமே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம நடிகர்கள், நம்ம அரசியல் தலைவர்கள் எல்லாருமே உதவி பண்ணாங்க அப்படின்னா இந்த பாப்பாவுக்கு ரொம்பவே ஈஸியாக ட்ரீட்மெண்ட் நடக்கும். எல்லாருமே கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தமிழக மக்கள் ரொம்பவே ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு மற்ற ஸ்டேட்டு, மற்ற கண்ட்ரிஸு, மற்ற நாடுகள்லாம் கம்பேர் பண்ண நம்ம தமிழக மக்கள் ரொம்பவே ஒரு ஹெல்ப்பிங் கேரக்டர் ரொம்பவே உள்ள மக்கள் தான்.
கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஊசி வந்து அமெரிக்காவில் இருந்து தான் இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நார்மலான அவைலபிளான ஊசி கிடையாது. இது ஒரு பிராண்டட் அப்படின்றாங்க. அதில் இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அந்த ஊசி வாங்குறதுல. அது மட்டும் இல்லாமல் அந்த பாப்பாவுக்கு நவம்பரில் பர்த்டே வருது, 2 வயசு வந்து வரப்போதான். அதுக்குள்ளே வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டாகணும் அப்படின்ற ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை வந்து இந்த குழந்தைக்காக பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதோ இருக்குது பாருங்கள். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எப்படியாச்சும் அவங்களுக்கு வந்து ஒரு உதவி போய் சேரணுன்றது என்னோட மிகப்பெரிய வேண்டுகோள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சார்பாகவும் வந்து உங்களை கேட்டுக்கிறேன், உதவி பண்ணுங்கள். கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள். நம்மளுக்கும் ஒரு நாள் உதவி தேவைப்படும். அப்போ வந்து யாராவது நமக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. இது அனுபவம். கண்டிப்பாக உதவி பண்ணுவீங்க. நம்ம தமிழக மக்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் அவர்கள், துணை அதிபர் அவர்கள் இவங்க கூட வந்து மனசு வச்சாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு கூட பேசி இந்த குழந்தைக்கு வந்து உதவி பண்ணலாம். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக ஆனால் இந்த குழந்தைக்கு உதவி கிடைக்கணும் அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கேன். நீங்களும் வந்து உதவி பண்ணுவீங்க அப்படின்றது என்னோட முழு நம்பிக்கையாக வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். ட்விட்டர்லாம் யூஸ் பண்ணுறவங்க ஒரு ட்ரெண்டிங் வந்து க்ரியேட் பண்ணி விடுங்க. இந்த பாப்பாவுக்கு வந்து ஒரு உதவி கிடைக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஒரு 10 ரூபா உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை வந்து இந்த பாப்பாவுக்கு பண்ணுங்கள். அவ்வளோதான். பண்ணுற எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ.